அரங்கரும் அடியேனும். ஓம் அகத்தீசாய நம. அரங்கமுருகா நினது திருவடி சரணம். திருக்குறள் வினை செயல் வகை. ஒல்லும் வாயெல்லாம் வினை நென்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். இயன்ற அளவு தன்னால் செய்யக்கூடிய செயலை செய்வது நன்மை. தன்னால் செய்ய இயலாத போது செய்யக்கூடிய வழியை ஆராய்ந்து அதற்கான தகுதி உடையவர்களிடம் அச்செயலை செய்யும்படி விட்டுவிட வேண்டும். இடைவிடாத நற்செயலாற்றிக் கொண்டிருப்பது இறையருளை பெற்றுத்தரும் என்ற ஆறுமுக பெருமானே. முருகா, எம்முடையது என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை, எல்லாம் நீ தந்தது என்று உணர்ந்து முருகப்பெருமானின் திருவடியை சதா சர்வகாலமும் எண்ணுவது மிகப்பெரிய புண்ணியமாகும். எந்தவித குழப்பமும் இல்லாமல் சந்தேகப்படாமல் முருகா முருகா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டு அள்ளி அள்ளி தந்து கொண்டு போகின்ற தர்மம் ஒன்றுதான் எளிய வழி ஜென்மத்தை கடைத்தேற்ற. எம் குருநாதா, எங்களது கண்களில் படுகின்ற எவ்வுயிருக்கும் எது தேவையோ அவர்களுக்கு முடிந்த அளவு உதவிகளை செய்ய வாய்ப்பும் சூழ்நிலையும் பொருளும் மன உறுதியையும் தந்தருள வேண்டும். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் என்பது மகான்களின் மகத்தான வாக்கு. பூஜையும் தர்மமும் தொண்டும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட முக்கியம் பிறர் மனம் புண்படாது பேசுவது. அன்பு ஞானமாக மாறும்போது குரு இறைவனாக காட்சி தருவார். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.